وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال النبي صلى الله عليه وسلم: تركتكم على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, சலஃப் மன்ஹஜ் என்றால் என்ன? சலஃப் மன்ஹஜை பின்பற்றுவது ஏன் அவசியம்? சலஃப் மன்ஹஜ் குறித்து சலஃப் மன்ஹஜை பின்பற்றாத மக்கள் பொதுவாக வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன, அதற்கான விளக்கங்கள் என்ன என்கிற பல தலைப்புகளில் பேசுவதற்காகவும் அதை கேட்பதற்காகவும் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த சலஃப் மன்ஹஜ் என்பது இது ஒரு அமைப்போ ஒரு இயக்கமோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆன பிறகு பிற்காலத்தில் தோன்றிய ஒரு கூட்டமோ கிடையாது என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். சலஃப் மன்ஹஜ் என்றால் அதுதான் உண்மையான மார்க்கம். உண்மையான மார்க்கத்துக்கு ஒரு அடையாள பெயராக தான் நாம் மன்ஹஜ் சலஃப் என்று பயன்படுத்துகிறோமே ஒழிய இது பிற்காலத்தில் தோன்றிய ஒரு சிந்தனையோ பிற்காலத்தில் தோன்றிய ஒரு கூட்டமோ ஒரு சித்தாந்தமோ கிடையாது. மாறாக உண்மையான தூய இஸ்லாம், அந்த தூய இஸ்லாத்தின் சரியான புரிதலுக்கு மன்ஹஜ் சலஃப் என்று பெயர். தூய இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்வதை நாம் மன்ஹஜு சலஃப் என்று சொல்கிறோம். ஒரு அடையாள பெயராக தான் அதை பயன்படுத்துகிறோம். மற்றபடி மன்ஹஜு சலஃப் தான் உண்மையான இஸ்லாம். இது பிற்காலத்தில் தோன்றிய ஒரு ஜமாத்தோ ஒரு கூட்டமோ அமைப்போ இயக்கமோ கிடையாது என்பதை அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவுகோல் என்பது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு மிக மிக அவசியம். காரணம், இந்த சமூகத்திலே பல கூட்டங்கள் பிற்காலத்திலே உருவாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லிவிட்டார்கள் முன் அறிவிப்பாக. முஸ்லிம்கள் என்று தன்னை சொல்லிக்கொண்டே பல கூட்டங்களாக இந்த உம்மத் பிரிந்து விடும் என்று சொன்னால் அத்தனை பேரும் நாங்கள் குர்ஆனை ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தான். அப்படி இருக்க யார் சொல்லக்கூடிய இஸ்லாம் உண்மையான இஸ்லாம் என்பதற்கான அளவுகோல் தான் இந்த மன்ஹஜு சலஃப். இதைதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்டைரக்ட்லி நமக்கு ஃபாத்திஹா அத்தியாயத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே சுட்டி காட்டுகிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று நாம் துஆ செய்கிறோம். யா அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவ்வழி. நேர்வழி காட்டுவாயா என்று சொல்லி அடுத்து வேறு விஷயத்துக்கு போயிருக்கலாமே. ஆனால் அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்த பிரார்த்தனை என்ன? யா அல்லாஹ் நமக்கு சிராத்தி முஸ்தகீம் என்கிற நேரான பாதையை காட்டுவாயாக. நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அந்த பாதை. ஆகவே என்ன அர்த்தம்? நேரான வழி என்று ஒன்று இருக்கும். அதில் பிராக்டிக்கலாக நடைமுறையில் யார் பயணித்திருப்பார்களோ அவர்களுடைய ரோல் மாடலும் நமக்கு தேவை. அந்த அளவுக்கோலும் இதுதான் சத்திய பாதை. இந்த பாதையில் தான் நாம் பயணிக்க வேண்டும். இதை தவிர உள்ள மற்ற பாதைகள் எல்லாமே வழிகேடு என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு அளவுகோல் தேவை. அந்த அளவுகோல் தான் இந்த மன்ஹஜு சலஃப், சஹாபா பெருமக்களுடைய சலஃபுடைய புரிதல்.
ஆகவே இது அவசியம் என்பதற்கு சூரத்துல் ஃபாத்திஹாவில் நாம் ஒரு உதாரணத்தை, ஒரு ஆதாரத்தை பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, சஹாபா பெருமக்கள் எந்த பாதையில் பயணித்தார்களோ, குர்ஆனை ஹதீஸை எப்படி அவர்கள் விளங்கிக் கொண்டார்களோ, அதுதான் தெளிவான மார்க்கம், மார்க்கத்தின் தெளிவான புரிதல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாதையில் தான் சஹாபா பெருமக்களை விட்டு சென்றார்கள். அந்த பாதையில் தான் சஹாபா பெருமக்கள் இறுதி வரை இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களை பார்த்து சொல்கிறார், தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா, நான் உங்களை தெளிவான பாதையில் விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அந்த தெளிவான பிரகாசமான அந்த பாதையின் இரவுகளும் பகல் போல் பிரகாசிக்கக்கூடியது. ஒரு பாதை என்று எடுத்துக்கொண்டால் அங்கு இரவு நேரத்தில் இருட்டாக இருக்கும், பகல் நேரத்தில் வெளிச்சமாக இருக்கும். ஆனால் இஸ்லாம் என்கிற இந்த பாதை எப்படிப்பட்டது? இந்த பாதையில் வரக்கூடிய இரவுகளும் பகல் போன்று பிரகாசிக்கக்கூடியது. இங்கு இருட்டு, மறைக்கக்கூடிய விஷயங்கள், புரியாத விஷயங்கள் எல்லாம் கிடையாது, எல்லாமே தெளிவான விஷயங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே அந்த வழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களை விட்டு சென்றார்கள். அந்த வழியில் தான் தொடர்ந்து ஒவ்வொரு காலத்திலும் மக்கள் பயணிக்க வேண்டும். அந்த வழிதான் மன்ஹஜுஸ் ஸலஃப் எனப்படும். அன்பானவர்களே, இந்த ஸலஃப் மன்ஹஜ் என்கிற இந்த விஷயத்தை, இந்த புரிதலை எதிர்க்க வேண்டிய ஒரு காரணமே கிடையாது என்பதை நம்மால் சிந்தித்து பார்த்தால் புரியும். இதில் எதிர்ப்பதற்கு என்ன இருக்கிறது? யாராவது வந்து பிஜே சொல்வதை தான் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நீங்கள் எதிர்க்கலாம். பிஜேவை நான் ஏன் பின்பற்ற வேண்டும், அவர் என்ன அத்தாரிட்டியா என்று நீங்கள் கேட்கலாம். சரி, வேறு ஒரு நபர் வந்து மௌலானா மௌதூதியுடைய சிந்தனைகளை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று யாராவது சொன்னால் அதை நீங்கள் எதிர்க்கலாம். அவருடைய சிந்தனை நான் ஏன் பின்பற்ற வேண்டும், அவருக்கு என்ன மார்க்கத்தில் அத்தாரிட்டி உண்டா என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஸலஃப் மன்ஹஜை பின்பற்றக்கூடிய நாம் என்ன சொல்கிறோம்? சஹாபா பெருமக்களுடைய புரிதலை பின்பற்றுங்கள். இப்படி சொல்லும் பொழுது அதில் எதிர்ப்பதற்கு என்ன காரணம் இருக்கிறது யோசித்து பாருங்கள். சஹாபா பெருமக்கள் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடி மாணவர்கள். அந்த சஹாபாவை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் சொர்க்கவாசிகள், நேர்வழி பெற்றவர்கள் என்று பல சான்றுகள் வழங்கியிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் அந்த சஹாபாவுக்கு பலவிதமான சான்றுகளை வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் தான் மக்களில் சிறந்தவர்கள், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று ரசூலும் பல சான்றுகள் வழங்கியிருக்கிறார்கள். ஏன் சஹாபாவுடைய வழியை, ஸலஃபுடைய வழியை பின்பற்றக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த மக்களை பார்த்து நீங்கள் கேட்டால், சரி சஹாபா பெருமக்கள் அவர்களை பின்பற்றக்கூடாது என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அந்த சஹாபா சொர்க்கவாசிகளா இல்லையா என்று கேட்டால் அவர்களும் என்ன சொல்வார்கள்? இன்ஷா அல்லாஹ் ஆம், சொர்க்கவாசிகள் தான். இந்த உம்மத்தில் அவர்கள் சிறந்தவர்களா இல்லையா என்று கேட்டாலும் ஆம், இந்த உம்மத்தில் சஹாபா தான் சிறந்தவர்கள் என்று இன்ஷா அல்லாஹ் அவர்களை ஒப்புக்கொள்வார்கள். அதை மறுத்தால் வேறு விதமான சிக்கல் வந்துவிடும். குர்ஆன் ஹதீஸுடைய பல ஆதாரங்களை மறுத்ததாக அது ஆகிவிடும். ஆகவே அதை அவர்கள் இன்ஷா அல்லாஹ் ஒப்புக்கொள்வார்கள். அப்படி இருக்க சொர்க்கவாசிகள் என்று நீங்கள் யாரை குறித்து நம்பிக்கை கொள்கிறீர்களோ, எந்த கூட்டம், எந்த ஜமாத்தை பற்றி நீங்கள் இந்த உம்மத்தில் அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொல்கிறீர்களோ, அந்த மக்களுடைய புரிதலை பின்பற்ற வேண்டும் என்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? பிஜே சிறந்தவர், பிஜே சொர்க்கவாசி என்பதற்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அபூலாலா மௌதூதி சிறந்தவருடைய சிந்தனை சரியானது என்பதற்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஆனால் சஹாபா பெருமக்கள் நேர்வழி பெற்றவர்கள், சொர்க்கவாசிகள் என்பதற்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல சான்றுகள் உண்டு. அதை ஸலஃப் மன்ஹஜை எதிர்க்கக்கூடிய மக்களும் நம்பிக்கை கொள்ளும் மக்களாக தான் இருப்பார்கள், ஒப்புக்கொள்ளும் மக்களாக தான் இருப்பார்கள். அப்படி இருக்க இதை எதிர்க்கக்கூடிய ஒரு வேலிடான காரணமே கிடையாது. ஆகவே அன்பானவர்களே, ஸலஃப் மன்ஹஜ் என்பது மிக மிக அவசியம். அதற்கு என்ன ஆதாரங்கள், ஏன் அவசியம், அதையெல்லாம் எனக்கு அடுத்தபடியாக இன்ஷா அல்லாஹ் ஷேக் அவர்கள் அதை விளக்குவார்கள். என்னுடைய தலைப்பானது ஸலஃப் மன்ஹஜ் குறித்து வைக்கப்படும் விமர்சனங்கள், அதற்கான பதில்கள் என்ன. அன்பானவர்களே, ஸலஃப் மன்ஹஜை எதிர்க்கக்கூடிய மக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் நாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் டிஎன்டிஜே அல்லது பிஜே உடைய சிந்தனையை பின்பற்றக்கூடிய மக்கள், அவர்கள் டிஎன்டிஜேவாக இருக்கலாம் அல்லது என்டிஎஃப் ஆக இருக்கலாம், இவர்கள் பல கூட்டங்களாக பிரிந்திருந்தாலும் பிஜே உடைய சிந்தனையை பின்பற்றுவதில் அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். தனிப்பட்ட ஒரு நபர், பிஜே என்கிற ஒரு நபருடைய சிந்தனைகளை, விளக்கங்களை பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த பாதையில் தான் அவர்கள் பயணிக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் பல கூட்டங்கள், பிரிவினைகள் இருக்கலாம். ஆக அன்பானவர்களே, இந்த மக்கள் மன்ஹஜ் ஸலஃப் குறித்து வைக்கக்கூடிய
சில அடிக்கடி சொல்லக்கூடிய சில விமர்சனங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். முதலாவதாக சலஃப் மன்ஹஜ் குறித்து அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விமர்சனம் தான், சலஃபுடைய புரிதல், சலஃபுடைய வழிமுறை என்பது வஹி கிடையாது. குர்ஆனும் ஹதீஸும் இந்த இரண்டு தான் வஹி, இந்த இரண்டு தான் அல்லாஹ்வுடைய செய்தி. சலஃப் மன்ஹஜ் என்பது இறை செய்தி கிடையாது, வஹி கிடையாது. ஆகவே முஸ்லிம்கள் மீது இறை செய்தியை பின்பற்றுவதுதான் கட்டாய கடமை ஒழிய மன்ஹஜு சலஃபை பின்பற்றுவது அவசியமில்லை. மாறாக அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்வது வழிகேடு. ஏனெனில் வஹி அல்லாத ஒரு விஷயத்தை பின்பற்றுவது அவசியம் என்று சொன்னால் அது தவறான ஒரு கொள்கை என்பதாக அவர்கள் சொல்வார்கள். ஆகவே சலஃப் மன்ஹஜ் என்பது வஹி கிடையாது, எனவே அதை நாம் பின்பற்றக்கூடாது என்று சொல்வார்கள். அன்பார்ந்தவர்களே, சலஃப் மன்ஹஜை யாராவது வஹி என்று சொல்கிறார்களா? சலஃப் மன்ஹஜை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய உலமாக்கள், அஹ்லுஸ் சுன்னா அறிஞர்கள், சலஃபி அறிஞர்கள் யாராவது மன்ஹஜு சலஃப் என்பது வஹி என்று யாராவது சொல்கிறார்களா? இது ஒரு விதத்தில் என்னது, அந்த மக்கள் சலஃப் உலமாவை குறித்து வைக்கக்கூடிய ஒரு அவதூறு என்று சொல்லலாம். அவர்கள் ஏகப்பட்ட அவதூறுகளை சொல்வார்கள். அவதூறுகளும் முரண்பாடுகளும் தான் அவர்களுடைய மன்ஹஜ். அவர்களுடைய வழிமுறையை நீங்கள் சிந்தித்து பார்த்தால், அடுத்தடுத்து நாம் சொல்லக்கூடிய செய்திகளை நீங்கள் சிந்தித்து கவனித்து கேட்டாலே போதும், எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கிறது, எவ்வளவு அவதூறுகள் சொல்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடியும். உலமாக்கள், சலஃப் உலமாக்கள் யாரும் சலஃப் மன்ஹஜ் என்பது ஒரு தனி மார்க்கத்துடைய ஒரு சோர்ஸ், ஒரு மூல ஆதாரம், அதுவே ஒரு தனி வஹி என்றெல்லாம் யாரும் சொன்னது கிடையாது. ஆரம்பத்தில் நாம் சொன்னோம், குர்ஆனும் ஹதீஸும் இதுதான் வஹி, இதுதான் அல்லாஹ்வுடைய செய்தி. ஆனால் அந்த இறை செய்தியை எப்படி புரிந்து கொள்வது, அதோடைய கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் என்ன என்பதுதான் மன்ஹஜு சலஃபை ஒழிய அது ஒரு தனி இறை செய்தியோ தனி வஹியோ கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியது இரண்டு விதமான வஹிதான். அந்த ஹதீஸையும் ஏற்கனவே நீங்கள் கேட்டீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா இன்னி ஊதீதுல் கிதாப வ மிஸ்லஹு மஅஹு, அல்லாஹ் எனக்கு குர்ஆனையும் குர்ஆனுடன் அது போன்ற இன்னொரு வஹியையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆகவே குர்ஆனும் ஹதீஸும் தான் வஹி. இரண்டு விதமான வஹி தான் அல்லாஹ் ரசூலுக்கு வழங்கினான். மூன்றாவது வஹி எல்லாம் கிடையாது. அப்படி இருக்க மன்ஹஜு சலஃப் என்பது அந்த இரண்டு வஹியை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை. அந்த இரண்டு வஹியுடைய சரியான புரிதல் தான் மன்ஹஜு சலஃபை ஒழிய அது ஒரு தனி வஹி, அது ஒரு தனி இறை செய்தி என்றால் யாரும் சொன்னது கிடையாது. ஆகவே இப்படி மக்களுக்கு மத்தியில் சொல்வது என்னது, சலஃப் மன்ஹஜ் சார்ந்த உலமாக்கள் மீது ஒரு அவதூறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அந்த மக்களுடைய வாதத்தை நோக்கி நாம் வரலாம். அவர்கள் சொல்கிறார்கள், வஹியை தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும், மன்ஹஜு சலஃப் என்பது வஹி இல்லை என்று சொல்கிறார்கள். சரி, வஹியை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்களே, அந்த வஹியில் தான் அல்லாஹ் சலஃப் மன்ஹஜை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறான். தொடர்பான ஆதாரங்கள் எல்லாம் அடுத்த உரையில் நீங்கள் கேட்பீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல வசனங்களிலே சஹாபாவுடைய வழிமுறை பின்பற்ற வேண்டும் என்று பல வசனங்களில் சொல்கிறான். எப்படி நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்களோ அதே போல் அந்த மற்ற மக்களும் நம்பிக்கை கொள்வார்களே, ஆனால் அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும். இந்த வசனமும் சரி, சூரத்து நிசாவுடைய ஒரு வசனத்திலும் சரி, 115வது வசனம், யூசுப் அத்தியாயத்தின் 108வது வசனம், தௌபா அத்தியாயத்தின் வசனம் நம்பர் 100, அத்தனை வசனங்களிலும் அல்லாஹ் சஹாபா பெருமக்களுடைய வழியை பாருங்கள், அதை பின்பற்றுங்கள் என்றுதான் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்கிறார்கள், அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், என்னுடைய வழிமுறையையும் எனக்கு அடுத்து வரக்கூடிய நேர்வழி பெற்ற குலஃபாக்களுடைய வழிமுறையையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். சில பேர் சொல்கிறார்கள், இது ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரசூல் சொன்னார்கள். ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி என்ன சொல்கிறார்களோ அதை பின்பற்றுங்கள். ஆட்சி அதிகாரம் தொடர்பான விஷயத்தில் பிற மக்கள் சொல்லக்கூடியதை பார்க்காதீர்கள் என்று, இது ஆட்சி அதிகாரத்துக்காக வேண்டி மட்டுமே சொன்ன ஒரு செய்தி என்பதாக சொல்கிறார்கள். அதே ஹதீஸுடைய தொடர்ச்சியை படித்தால் புரியும். அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியில் ரசூல் சொல்கிறார், மார்க்கத்தில் அல்லது காரியங்களில் மிக மோசமானவை மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட காரியங்கள். ஆகவே அதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். மார்க்கத்தில் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு புதிய காரியம் பிதஅத் ஆகும், ஒவ்வொரு பிதஅத் வழிகேடாகும். ஹதீஸுடைய ஆரம்பத்தில் ரசூல் அவர்கள் என்னுடைய சுன்னாவையும்
குலஃபா ராஷிதினுடைய சுன்னாவையும் வழிமுறையையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த ரசூல் சொல்கிறார்கள், காரியங்களில் மிக மோசமானவை பிதாத்துகள், ஒவ்வொரு பிதாத் வழிகேடு என்று சொன்னால் இரண்டையும் சேர்த்து பார்த்தால் என்ன அர்த்தம்? சஹாபாவுடைய ரசூலுடைய வழிமுறைதான் குர்ஆன் ஹதீஸ், அடுத்த சஹாபாவுடைய வழிமுறைதான் இந்த மன்ஹஜு ஸலஃப், அந்த புரிதல். இதை பற்றி பிடித்துக் கொண்டால்தான் அந்த பிதஅத்துகளில் விழாமல் இருக்க முடியும். அப்படி இருக்க எல்லா வகையான பிதஅத்துகளில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழியை தான் ரசூல் சொல்லி இருக்கிறார். இது ஆட்சி அதிகாரம் சம்பந்தமாக சொல்லப்பட்ட அந்த விஷயத்துக்காக வேண்டி மட்டுமே சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் கிடையாது. மாறாக கியாம நாள் வரை சிந்தனை ரீதியான பிதஅத்துகள், நடைமுறை சார்ந்த பிதஅத்துகள், இதையெல்லாம் விட்டு நாம் தூரமாக இருக்க வேண்டும் என்றால் நபி வழி என்கிற அந்த குர்ஆன் ஹதீஸையும் சஹாபாவுடைய வழிமுறை என்கிற மன்ஹஜ் ஸலஃப் இந்த புரிதலையும் பற்றி பிடித்துக் கொள்வதுதான் ஒரே வழி. ஆக வெண்பானவர்களே, வஹியை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் வஹியை பின்பற்றுகிறார்களா? அந்த வஹிதானே சஹாபாவுடைய வழியை பாருங்கள் என்று சொல்கிறது. குர்ஆனிலும் ஆதாரங்கள் உண்டு, ஹதீஸிலும் ஆதாரங்கள் உண்டு. ஆக என்ன அர்த்தம்? முரண்பாடு. வஹியை தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்வார்கள், ஆனால் வஹியை பின்பற்ற மாட்டார்கள். வஹிதான் நமக்கு முக்கியம் என்று சொல்வார்கள், ஆனால் அவர்களுடைய சிந்தனைக்கு அவர்களுடைய கோட்பாடுக்கு முரணாக அமைந்தால் ஹதீஸுகளையும் அந்த வஹியையும் என்ன செய்வார்கள்? நிராகரித்து விடுவார்கள். ஏகப்பட்ட சரியான ஹதீஸுகளை மறுத்து கொண்டு வருகிறார் என்பது நமக்கு தெரியும். ஆகவே அன்பானவர்களே, இவர்கள் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. அவர்களுடைய கொள்கையில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அன்பானவர்களே, இரண்டாவது அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் தான், சஹாபாக்களில் சிலர் பிதஅத்துகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படி இருக்க பிதஅத்து செய்த மக்களை எப்படி நாம் பின்பற்ற முடியும்? பிதஅத்து செய்த அந்த மக்கள் மார்க்கத்தை சரியாக தான் சொல்லியிருப்பார் என்பதற்கு என்ன கேரண்டி, என்ன உத்தரவாதம் என்று பரவலாக என்ன செய்வார்கள்? ஒரு ஹதீஸை முன்வைப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளிலே கௌசர் தடாகத்தில் அல்லது ஹவுத் என்கிற அந்த இடத்திலே நீர் புகட்டும் பொழுது சில பேர் வருவார்கள், மலக்குமார்கள் அந்த மக்களை அடித்து துரத்துவார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்தி அல்லது சில செய்திகளில் இவர்களுடைய தோழர்கள் உஸைஹாபி அல்லது அஸ்ஹாபி, இவர்கள் என்னுடைய தோழர்கள், விடுங்கள் என்று சொல்ல மலக்குமார்கள் பதில் சொல்வார்கள், நபியே உங்களுக்கு தெரியாது, முகமது உங்களுக்கு தெரியாது, இவர்கள் நீங்கள் போன பிறகு என்னென்ன புதிதாக காரியங்களை செய்தார்கள் என்று உமக்கு தெரியாது என்று சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சுஹ்கன் அவர்களுக்கு தூரம் உண்டாகட்டும், அடித்து துரத்துங்கள் என்று நபியும் சொல்வதாக செய்திகள் வருகிறது. உதாரணத்திற்கு சஹீஹ் புகாரியில் 6212வது ஹதீஸ். ஆகவே இந்த ஹதீஸை வைத்து பாருங்கள், சில சஹாபாக்கள் வருவார்கள், சில நபி தோழர்கள் வருவார்கள், கௌசர் ஹவுத் உடைய நீர் தடாகத்தில் மலக்குமார்கள் அவர்களை அடித்து துரத்துவார்கள். நபியும் அந்த மக்களை பார்த்து என்னுடைய தோழர்கள், இவர்களுடைய சஹாபாக்கள் என்று சொல்ல மலக்குமார்கள் சொல்வார்கள், நீங்கள் போன பிறகு இந்த சஹாபாக்கள் என்ன பிதஅத்துகள் செய்தார்கள், புதிய காரியங்கள் என்றால் என்ன, பிதஅத்துகள், மார்க்கத்தில் என்னென்ன பிதஅத்துகள் செய்தார்கள் என்று நபி உங்களுக்கு தெரியாது என்று சொன்ன பிறகு நபியும் சபிப்பார்கள். ஆக இப்படி இருக்க பிதஅத்துகளை எல்லாம் செய்த அந்த மக்களை நாம் எப்படி பின்பற்ற முடியும்? அவர்கள் எப்படி மார்க்கத்தை அமானிதமாக கொண்டு வந்து சேர்த்து இருப்பார்கள் என்று இந்த வாதத்தை எடுத்து வைப்பார்கள். அன்பானவர்களே, இந்த ஹதீஸுக்கு என்ன பொருள் என்பதை நாம் முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹவுஸ் என்கிற அந்த இடத்தில் அல்லது கௌசர் என்கிற நீர் தடாகத்தில் இப்படி துரத்தப்படுபவர்கள் அவர்கள் நபி தோழர்களா, சஹாபாக்களா? இந்த டிஎன்டிஜி அல்லது பிஜே உடைய ஃபாலோவர்ஸ் சொல்வது போல் அவர்கள் உண்மையில் சஹாபாக்களா என்று சொன்னால் ஒருபோதும் கிடையாது. அவர்கள் சஹாபாவா இருக்க வாய்ப்பே கிடையாது. இதற்கு பலவிதமான விளக்கங்களை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் சிறந்த விளக்கம், சிறந்த அந்த ஹதீஸுக்கான ஷரஹ் என்னவாக இருக்கும் என்றால், அப்படி அடித்து துரத்தப்படுபவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள், முர்த்ததுகள். இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களை தான் அந்த மலக்குமார்கள் அடித்து துரத்துவார்கள் என்பதாக எடுத்துக்கொள்வதுதான் சிறந்தது. காரணம், இதே ஹதீஸ் ஹவுதுடைய அந்த நீர் தடாகத்தில் சில மக்கள் துரத்தப்படுவார்கள் என்று வரக்கூடிய அதே செய்தியில் முஸ்னத் அஹமதுடைய 41வது பாகத்தின் 388வது ஹதீஸ், அதில் வருகிறது, மலக்குமார்கள் ரசூலை பார்த்து சொல்வார்கள், இன்னக லா தத்ரி மா அமிலு பஅதக்,
நீங்கள் போன பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. அவர்கள் தொடர்ந்து பின்வாங்கி கொண்டே இருந்தார்கள். வந்த இஸ்லாத்தை விட்டவர்கள் திரும்பி சென்று கொண்டே இருந்தார்கள் என்பதாக முஸ்னத் அஹ்மதுடைய செய்தியில் வருகிறது. சரி, சஹீஹ் புகாரியுடைய 6585வது ஹதீஸ், 6585 சஹீஹ் புகாரியில் அதில் வருகிறது, நபியே உங்களுக்கு தெரியாது, இன்னஹும் இர்தத்து அலா அத்பாரிஹிமுல் கஹ்கரா, எப்படி அவர்கள் வந்தார்களோ அதே வழியில் அவர்கள் எப்படி திரும்பி சென்று விட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியாது என்று அந்த மலக்குமார்கள் சொல்வதாக வருகிறது. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ரசூலுடைய காலத்தில் வெளிப்படையாக அல்லது நயவஞ்சகத்தனமாக சில பேர் இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்கள், கலிமா சொல்லியிருப்பார்கள். அதை அடிப்படையாக வைத்து ரசூல் அவர்கள் என்னுடைய தோழர்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் மலக்குமார்கள் சொல்வார்கள், நீங்கள் போன பிறகு இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள், முர்த்ததாகி விட்டார்கள். ஆகவே இந்த ஹதீஸ் சஹாபா பெருமக்கள் சம்பந்தமாக வந்த ஹதீஸே கிடையாது. அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய மக்கள். இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய மக்களை முஸ்லிம் என்றே சொல்ல முடியாது. அப்படி இருக்க அவர்கள் எப்படி நாம் சஹாபா என்று சொல்ல முடியும்? ஆகவே என்பார்களே, இந்த ஹதீஸை வைத்துதான் எழுச்சுகிறார் பரவலாக சஹாபா பெருமக்களிலும் சில பேர் பிதஅத்வாதிகள் இருக்கிறார்கள். அந்த பிதஅத்வாதிகளை தான் நாளை மறுமை நாளிலே மலக்குமார்கள் இப்படி அடித்து துரத்துவார்கள் அந்த கௌசர் நீர் தடாகத்தில் இருந்து என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் அந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது பல கருத்துகள் உண்டு. அவர்கள் முனாஃபிகீன்கள், அவர்கள் முஸ்லிம்கள் தான் ஆனால் பிதஅத்வாதிகள் என்றெல்லாம் பல கருத்துகள் உண்டு. அதில் ஒரு கருத்து, அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள். இந்த கருத்து தான் இன்ஷா அல்லாஹ் சிறந்த கருத்தாக இருக்கும். ஆக அன்பானவர்களே, இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து இந்த கருத்தை முன்வைக்கவே முடியாது. அந்த ஹதீஸுக்கு பல விளக்கங்கள் உண்டு. அடுத்ததாக அன்பானவர்களே, மூன்றாவது ஒரு விமர்சனம், சஹாபா பெருமக்களை பின்பற்றினால் மூதாதைகளை பின்பற்றுவது அல்லது குறிப்பிட்ட ஒரு மஸ்ஹபை அல்லது குறிப்பிட்ட ஒரு இமாமை கண்மூடித்தனமாக பின்பற்றுவது என்கிற ஒரு போக்கு இருக்கிறது, அதுவும் சலஃப் மன்ஹஜை பின்பற்றுவதும் சமமாகிவிடும். நாங்களே சொல்கிறோம், குறிப்பிட்ட ஒரு இமாமை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது, குறிப்பிட்ட ஒரு மஸ்ஹபை பின்பற்றக்கூடாது, அல்லது மூதாதைகளுடைய வழிமுறையெல்லாம் பின்பற்றக்கூடாது என்று நாமே சொல்கிறோம். அப்படி இருக்க சலஃப் மன்ஹஜை பின்பற்றினால் அதுவும் என்னதான்? மூதாதைகளை பின்பற்றுவது, ஒரு மஸ்ஹபை பின்பற்றுவது அல்லது ஒரு குறிப்பிட்ட இமாமை பின்பற்றுவது அதற்கு சமமான ஒரு விஷயம்தான். எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. காலகாலமாக மஸ்ஹபுகளை பின்பற்றக்கூடாது, இமாமை பின்பற்றக்கூடாது என்று, மூதாதைகளை பின்பற்றக்கூடாது என்று சொன்ன இந்த மக்கள் இப்போது சலஃப் மன்ஹஜை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். இரண்டிலும் வித்தியாசமே இல்லையே என்கிற ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார்கள். அன்பானவர்களே, மூதாதைகளை பின்பற்றக்கூடாது அல்லது குறிப்பிட்ட ஒரு மஸ்ஹபை பின்பற்றக்கூடாது என்று சொல்வதிலும் சலஃப் மன்ஹஜை பின்பற்ற வேண்டும் என்று சொல்வதிலும் பல வித்தியாசங்கள் உண்டு. இரண்டுமே ஒன்று மாதிரி இவர்கள் எடுத்து வைப்பார்கள், ஆனால் இரண்டிலும் ஏகப்பட்ட வித்தியாசம் உண்டு. சரி, மூதாதைகளை பின்பற்றக்கூடாது என்பதை குறித்து அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்கிறான்? அந்த வசனத்தை கவனியுங்கள். பக்ரா அத்தியாயத்தின் 170வது வசனம், وَإِذَا قِيلَ لَهُمُ اتَّبِعُوا مَا أَنزَلَ اللَّهُ, அந்த மக்களிடம், அந்த மக்கத்து காஃபிர்கள் அவர்களிடம் அல்லாஹ் இறக்கி வைத்த இந்த வேதத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? قالوا بل وجدنا ما ألفينا عليه آباءنا بل نتبع ما ألفينا عليه آباءنا, நாங்கள் எந்த பாதையில் எந்த வழியில் நம்முடைய மூதாதைகளை கண்டோமோ அந்த வழி நமக்கு போதுமானது, அந்த வழியை நாங்கள் பின்பற்றுவோம் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். குர்ஆனை ஹதீஸை பின்பற்றுங்கள் என்று அழைக்கப்பட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? நமக்கு நம்முடைய மூதாதைகள் என்ற வழி நமக்கு போதுமானது, அதே வழியில் நாங்களும் பயணிப்போம் என்று அவர்கள் சொல்வார்கள். அதற்கு அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், அவலவ் கான ஆபாஉஹும் லா யஅகிலூன ஷைஅன் வலா யஹ்ததூன், அவர்களுடைய இந்த மூதாதைகள் அறிவில்லாதவர்களாக நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலும் அந்த மூதாதைகளை தான் இவர்கள் பின்பற்றுவார்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? அறிவில்லாதவர்களாக நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய மூதாதைகளை தான் அவர்கள் பின்பற்றுவார்களா? என்ன அர்த்தம்? அவர்கள் அறிவுள்ளவர்களாக இருந்து சரியான ஒரு சிந்தனையில், சரியான ஒரு வழியில், நேர்வழியில் இருந்தால் என்ன செய்யலாம்? நன்மையான விதத்தில் முன் சென்ற மக்களை பின்பற்றுவதில் தப்பு கிடையாது, நன்மையான விதத்தில். அதைதான் அல்லாஹ் சஹாபா பெருமக்கள் விஷயத்திலும் சொல்கிறான், ஒத்தபஊஹும் பிஹ்சான். யார் அன்சார்
முஹாஜிர் போன்ற சஹாபா பெருமக்களை நன்மையை கொண்டு பின்பற்றுவார்களோ, ஆகவே நன்மையான விஷயத்திலே மூதாதைகளை பின்பற்றினாலும் தப்பு கிடையாது. அவர்கள் வழிகேட்டில் இருந்தும் பின்பற்றுவது, அவர்கள் முட்டாள்களாக செயல்பட்டும் அவர்களை பின்பற்றுவது, இதுதான் தவறு. அறிவுபூர்வமாக, குறிப்பாக மார்க்கம் எதை அங்கீகரிக்கிறதோ, மார்க்கம் எதை நேர்வழி என்று சொல்கிறதோ அந்த பாதையில் மூதாதைகள் பின்பற்றி இருக்க, அதே பாதையில் தொடர்ந்து பயணிப்பதில் அதில் என்ன தவறு? நாம் பின்பற்றுவது அந்த ஹிதாயத்தை தான், அந்த நேர்வழியை தான். அவர்களை நாம் ரோல் மாடலாக வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய இந்த கேள்வியில் நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கிறது. மூதாதைகளை கண்மூடித்தனமாக பின்பற்றுவது, வழிகேட்டிலும் அவர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுவது, இதுதான் தவறு. மூதாதைகள் நேர்வழியில் இருந்தால் அதே நேர்வழியில் அவர்களை ரோல் மாடலாக வைத்து பின்பற்றுவதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. சரி அன்பானவர்களே, மூதாதைகளை பின்பற்றக்கூடாது என்று நாம் சொல்கிறோம், குறிப்பிட்ட ஒரு இமாமை பின்பற்றக்கூடாது என்று சொல்கிறோம், குறிப்பிட்ட ஒரு மذஹபை பின்பற்றக்கூடாது என்று சொல்கிறோம். இதற்கு என்ன காரணம்? காரணம், மூதாதைகள் நேர்வழியில் இருப்பார்கள் என்பதற்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அல்லது குறிப்பிட்ட ஒரு இமாம் எல்லா விஷயத்திலும் நேர்வழியில் இருப்பார்கள் என்பதற்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அல்லது குறிப்பிட்ட ஒரு மஸ்ஹபில் உள்ள எல்லா கருத்துகளும் சரியான கருத்துகள் என்பதற்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அதில் நிச்சயமாக சில கருத்துகள், ஒரு இமாம் சொன்ன சில ஃபத்வாக்கள் பிழையாகவும் இருக்கும். இதுதானே கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது என்பதற்கான முக்கிய காரணம். குறிப்பிட்ட ஒரு இமாமை பின்பற்றக்கூடாது, காரணம் என்ன? பல கருத்துக்களை, பல ஃபத்வாக்களை அவர் சரியாக சொல்லியிருந்தாலும் சில ஃபத்வாக்கள் நிச்சயமாக பிழையாக இருக்கும், தவறாக இருக்கும். ஒரு மذஹபில் நிறைய கருத்துகள், நிறைய ஃபத்வாக்கள் சரியாக இருந்தாலும் குறிப்பிட்ட சில ஃபத்வாக்கள் பிழையாக இருக்கதான் செய்யும். மூதாதைகள் என்னதான் அவர்கள் நேர்வழியில் இருந்தாலும் சில மூதாதைகள் சில கருத்துகளில் அவர்கள் வழிகேட்டிலும் இருக்கலாம். ஆகவேதான் கண்மூடித்தனமாக மூதாதைகளையும் சரி அல்லது கண்மூடித்தனமாக ஒரு இமாமையும் சரி பின்பற்றக்கூடாது என்று நாம் சொல்கிறோம். அப்படி இருக்க அன்பானவர்களே, தனிப்பட்ட சில சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று நாம் சொன்னால் இந்த வாதம் என்னது? சரியான வாதமாக இருக்கலாம். உதாரணத்திற்கு அபூபக்கரை பின்பற்றுங்கள், உமர் பின் ஹத்தாபை நீங்கள் பின்பற்றுங்கள், உஸ்மான் பின் அஃபானை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சலஃப் உலமாக்கள் சொன்னால் அங்கு இந்த வாதம் சரியாக ஃபிட் ஆகும். என்னது? ஒரு இமாமை பின்பற்றக்கூடாது என்று நீங்கள் சொல்கிறீர்களே, காரணம் என்ன? அந்த இமாமுடைய எல்லா கருத்துகளும் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்கு எந்த ஒரு கேரண்டியும் இல்லை. அவர் யார்? கிடையாது, மாசூம், தவறு செய்யாத, தவறு இழைக்காத ஒரு நபர் கிடையாது. அவரும் சில தவறுகளை சொல்வார், தவறான சில ஃபத்வாக்களை கொடுப்பார் என்பதுதான் உங்களுடைய வாதம். அப்படி இருக்க அபூபக்கரை பின்பற்றுங்கள் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? அபூபக்கருடைய சில கருத்துகளும் பிழையாக இருக்கலாமே. உமர் பின் ஹத்தாபை பின்பற்றுங்கள் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? உமருடைய சில கருத்துகளும் பிழையாக இருக்கலாமே என்று சொன்னால் அது சரியான வாதம். ஆனால் சலஃப் உலமாக்கள் யாரும் என்ன சொல்வதில்லை, குறிப்பிட்ட ஒரு சஹாபியுடைய பெயரை சொல்லி இந்த சஹாபியை பின்பற்றுங்கள், இப்னு அப்பாஸை பின்பற்றுங்கள், இப்னு உமரை பின்பற்றுங்கள், அவர் பெரிய ஒரு மார்க்க அறிஞர் என்றெல்லாம் யாரும் சொல்வதில்லை. நாம் சொல்வதெல்லாம் என்னது? சலஃபை பின்பற்றுங்கள், சஹாபாவை பின்பற்றுங்கள். சஹாபாவை பின்பற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கு என்ன பொருள்? எந்த கொள்கையில், எந்த வழிமுறையில் எல்லா சஹாபாவும் ஒன்றுபட்டு இருந்தார்களோ, அதை நாம் இஜ்மா என்று சொல்வோமே, ஒன்றுபட்டு ஏகோபித்த கருத்தாக இருந்தார்களோ அந்த கொள்கையை, அந்த அமல்களை, அந்த புரிதலை நீங்கள் பின்பற்றுங்கள். குறிப்பிட்ட ஒரு சஹாபியுடைய பெயரை எடுத்து சொன்னால்தான் இந்த வாதம் சரியாக அமையும். அந்த ஒரு குறிப்பிட்ட சஹாபி பிழையாகவும் சொல்லியிருக்கலாமே, சில ஃபத்வாக்களை தவறாக சொல்லியிருக்கலாமே என்கிற வாதம் வரும். ஆனால் குறிப்பிட்ட ஒரு சஹாபியை பின்பற்ற வேண்டும் என்று யாரும் சொன்னதில்லை. ஒரு ஹதீஸ் சில பேர் சொல்வார்கள், அந்த சுன்னத் ஜமாத்காரர்கள், அந்த டூப்ளிகேட் சுன்னத் ஜமாத்காரர்கள் என்ன சொல்வார்கள்? சஹாபாவில் எந்த சஹாபியை நீங்கள் பின்பற்றினாலும் உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும். சஹாபாவுடைய உதாரணம் என்னது? நட்சத்திரங்கள் போன்றது. அஸ்ஹாபி கன்னுஜூம் பிஐஹிம் இக்ததைதும் இஹ்ததைதும் என்று ஒரு ஹதீஸை சொல்வார்கள். இது பொய்யான ஹதீஸ். என்னுடைய சஹாபா நட்சத்திரங்களை போன்றவர்கள், அதில் எந்த சஹாபியை நீங்கள் தேர்வு செய்து அவரை பின்பற்றினாலும் உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும். அது பொய்யான ஹதீஸ். அது அப்படி யாரும் சலஃப் உலமாக்கள் சொல்வதில்லை. சலஃப் உலமாக்கள் சொல்வதெல்லாம் சஹாபாவை பின்பற்றுங்கள், அதாவது ஒட்டுமொத்த சஹாபாக்கள் எந்த கொள்கையில், எந்த அமல்களில், எந்த புரிதலில் இருந்தார்களோ அந்த அகீதாவை, அந்த புரிதலை, அந்த வழிமுறை பின்பற்றுங்கள். சரி, ஒட்டுமொத்த சஹாபா பெருமக்கள் எந்த வழியில் இருந்தார்களோ அது பிழையாக போக வாய்ப்பு இருக்கா என்று கேட்டால் அது ஒருபோதும் பிழையாக போகாது. தனிப்பட்ட ஒரு நபருடைய கருத்துகள் பிழையாக இருக்கலாம்,
ஆனால் ஒட்டுமொத்த சஹாபா பெருமக்கள் ஒன்றுபட்ட ஒரு விஷயம் ஒருபோதும் தவறாக, வழிகேடாக, பிழையாக இருக்கவே இருக்காது. இதற்கு கேரண்டி உண்டு. தனிப்பட்ட சஹாபாக்கு கேரண்டி கிடையாது. அபூபக்கர் பிழையாக ஃபத்வாவை கொடுக்க மாட்டார், அதற்கு கேரண்டி இல்லை. உமர் பின் கத்தாப் பிழையாக எந்த ஒரு கருத்தையும் சொல்ல மாட்டார், அதற்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அதே போல்தான் இமாம் அபு ஹனீஃபா, அவர் பிழையாக எந்த ஒரு ஃபத்வாவையும் தர மாட்டார், அதற்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்த சஹாபா அல்லது ஒட்டுமொத்த உம்மத் எந்த ஒரு வழிகேட்டிலும் ஒன்றுபடாது என்பதற்கு கேரண்டி உண்டு. அதற்கு சில ஆதாரங்களை பார்க்கலாம். நிசா அத்தியாயத்தின் 59வது வசனம். அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுங்கள், அதிகாரத்தில் உள்ளவர்களை, உலமாக்கள் அல்லது ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்தபடி அல்லாஹ் சொல்கிறான், فَإِن تَنَازَعْتُمْ فِي شَيْءٍ فَرُدُّوهُ إِلَى اللَّهِ وَالرَّسُولِ. நீங்கள் ஒரு விஷயத்திலே முரண்பட்டு விட்டால், பிணங்கி கொண்டால், அந்த விடயத்தை அல்லாஹ்வின் பக்கமும் ரசூலின் பக்கமும் திருப்புங்கள். அல்லாஹ் ரசூலின் பக்கம் திருப்புங்கள் சொன்னால் என்ன பொருள்? குர்ஆனை நோக்கி, ஹதீஸை நோக்கி அந்த விடயத்தை திருப்பி பாருங்கள், குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது என்று ஆய்வு செய்து பாருங்கள் என்று பொருள். சரி, இந்த வசனத்திலே சஹாபாக்கள் ஒரு விஷயத்தில் ஒன்றுபட்டால் அது ஒருபோதும் தவறாக இருக்காது என்பதற்கு எங்கு ஆதாரம் இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரு விஷயத்தில் நீங்கள் பிணங்கி கொண்டால், கருத்து வேறுபாடு கொண்டால், அதை குர்ஆன் ஹதீஸின் பக்கம் திருப்புங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த வசனத்தில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு கருத்து, அதை உலமாக்கள் மஃஹூம் என்று சொல்வார்கள். அந்த வசனத்தில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், எந்த விஷயத்தில் நீங்கள் பிணங்கி கொள்ளவில்லையோ, கருத்து வேறுபாடு கொள்ளவில்லையோ, மாறாக ஒன்றுபட்டு விடுவீர்களோ, அதை மீண்டும் என்ன செய்ய தேவையில்லை, குர்ஆன் ஹதீஸின் பக்கம் திருப்பி பார்க்க தேவையில்லை. உதாரணத்திற்கு உலமாக்கள் சில பேர் ஒரு கருத்தை சொல்கிறார்கள், இன்னும் சில பேர் வேறு கருத்தை சொல்கிறார்கள். இப்படி கருத்துகள் முரண்படுகிறது என்று சொன்னால், அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், எல்லா உலமாக்களும் ஏற்கனவே ஏதோ ஆய்வு செய்து ஏதோ குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைத்தான் கருத்தை சொல்லியிருப்பார்கள். ஆனால் இருந்தாலும் கருத்து வேறுபாடு வந்துவிட்டது என்று சொன்னால், சரி, இதில் எது சிறந்த கருத்தாக இருக்கும், மீண்டும் குர்ஆன் ஹதீஸின் பக்கம் திரும்பிதான் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். சரி, ஒரு கருத்தில் உலமாக்கள் யாரும் கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை, எல்லா உலமாக்களும் ஒரே கருத்தை சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த நேரத்தில் மீண்டும் குர்ஆன் ஹதீஸின் பக்கம் திருப்பி பாருங்கள் என்று சொல்ல முடியுமா? இந்த வசனத்தின் அடிப்படையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை என்ன? கருத்து வேறுபாடு கொண்டால் அதில் சிறந்த கருத்து என்ன தெரிந்து கொள்வதற்கு குர்ஆன் ஹதீஸின் பக்கம் திருப்பி பாருங்கள். கருத்து வேறுபாடு இல்லை, அதை குர்ஆன் ஹதீஸின் பக்கம் திருப்பி பார்ப்பதற்கு கருத்து வேறுபாடு கிடையாது, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதுதான் சரியானது. அதை மீண்டும் குர்ஆன் ஹதீஸின் பக்கம் திருப்பி ஆய்வு செய்து பார்க்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. ஆகவே அன்பானவர்களே, ஒரு கருத்தில் சஹாபா பெருமக்கள் ஒற்றுமையாக இருந்திருப்பார்களே ஆனால் அது நிச்சயமாக சத்தியமாக தான் இருக்கும். அது அசத்தியமாக இருக்க வாய்ப்பே கிடையாது, அது பிழையான ஒரு கருத்தாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அதற்கு இந்த வசனத்தில் கேரண்டி உண்டு. அதே போல்தான் சூரத்து நிசாவுடைய 115வது வசனத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் அந்த வசனத்தில் வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறான். ஆகவே ஒரு வழிமுறையில், ஒரு பாதையில் மூமினீன்கள், அதில் குறிப்பாக சஹாபாக்கள் ஒன்றுபட்டு விட்டால் அதை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு விஷயம் சூரத்து நிசா 115வது வசனத்தில் உண்டு. அதே போல்தான் பாருங்கள், ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ கத் அஜார உம்மதி அன் தஜ்தமிஅ அலா ضلالத்தின். அல்லாஹ் என்னுடைய சமூகத்தை வழிகேட்டில் ஒன்றுபடுவதை விட்டு பாதுகாத்து விட்டான். தனிப்பட்ட நபர்களுக்கு ரசூல் கேரண்டி கொடுக்கவில்லை. அல்லாஹ் அபூபக்கரை வழிகேட்டில் அல்லது தவறில், வழிகேட்டில் ஒருபோதும் அபூபக்கர் போக மாட்டார்கள், தவறு என்று சொல்லலாம். ஒரு பிழையான கருத்து, ஒரு பிழையான ஃபத்வாவில் அபூபக்கர் போக மாட்டார், உமர் போக மாட்டார் என்றெல்லாம் ரசூல் கேரண்டி கொடுக்கவில்லை. சஹாபாக்கும் கேரண்டி கிடையாது, இமாம்களுக்கும் கேரண்டி கிடையாது, தனிப்பட்ட ஒரு நபருக்கு. ஆனால் ஒரு ஒட்டுமொத்த உம்மத்துக்கு ரசூல் கேரண்டி கொடுத்திருக்கிறார். என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை வழிகேட்டில் ஒன்றுபடுவதை விட்டு பாதுகாத்து விட்டான். இது இப்னு மாஜாவில் 3950 3950. இதே அர்த்தத்தில் திருமிதியும் ஒரு செய்தி உண்டு. 2167 2167 இன்னல்லாஹ லா யஜ்மஉ உம்மதி அலா ضلالة. அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை வழிகேட்டில் ஒன்று சேர்க்க மாட்டான். வயதுல்லாஹி அலல் ஜமாஅத்தி, அல்லாஹ்வுடைய கை ஜமாஅத் மீது, ஒற்றுமையாக இருக்கும் மக்கள் மீது தான் இருக்கிறது என்கிற செய்தி. இந்த செய்தியை இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் என்கிற பெரிய ஒரு மார்க்க அறிஞர், ஹதீஸ் துறை வல்லுனர், அவர்கள் அத்தல்ஹீசுல் ஹபீர் என்கிற நூலிலே
எல்லா அறிவிப்பாளர் தொடரையும் சேர்த்து பார்த்தால் இது ஆதாரபூர்வமான செய்தி என்பதாக சொல்கிறார்கள். அதே போல ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் அஸ்ஸில்சிலத்து ஸஹீஹாவிலே இந்த செய்தி எல்லா அறிவிப்பாளர் தொடர்களோடு சேர்த்து பார்த்தால் இது ஆதாரபூர்வமான செய்தி என்பதாக சொல்கிறார்கள். தனித்தனி அறிவிப்பாளர் தொடர் என்று பார்த்தால் சின்ன சின்ன பலவீனங்கள் உண்டு. ஆகவே என்பார்களே, மூதாதைகளை பின்பற்றுவதும் குறிப்பிட்ட ஒரு இமாமை பின்பற்றுவதும் அல்லது குறிப்பிட்ட ஒரு மذஹபை பின்பற்றுவதும் சலஃப் மன்ஹஜை பின்பற்றுவதும் சமம் கிடையாது. வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்? மூதாதைகள் தவறிழைக்கலாம், குறிப்பிட்ட ஒரு இமாம் தவறிழைக்கலாம், சில கருத்துகளில் குறிப்பிட்ட ஒரு மذஹபில் சில பிழையான ஃபத்வாக்கள் இருக்கலாம். ஆனால் சலஃப் மன்ஹஜில் பிழை இருக்க வாய்ப்பில்லை. காரணம், சலஃப் மன்ஹஜ் என்று நாம் சொல்வது சஹாபாக்கள் ஒன்றுபட்ட அந்த வழிமுறை. அது பிழையாக இருக்காது என்பதற்கு என்ன கேரண்டி என்பதற்கு சில ஆதாரங்களை நாம் எடுத்து வைத்தோம். அதே போல இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு என்பதற்கு இன்னொரு விஷயம் என்ன? அல்லாஹ் எந்த ஒரு வசனத்திலும் என்ன செய்யவில்லை. அல்லாஹ் ரசூல் மூதாதைகளை பின்பற்றுங்கள் அல்லது குறிப்பிட்ட ஒரு இமாமை பின்பற்றுங்கள் எல்லாம் சொல்லவில்லை. ஆனால் சஹாபாவை பின்பற்றுங்கள் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்க எப்படி இரண்டும் சமமாகிவிடும்? இரண்டும் ஒருபோதும் சமமாகாது. அடுத்தபடி அன்பானவர்களே, அடிக்கடி அவர்கள் எடுத்துச் சொல்லக்கூடிய இன்னொரு வாதம் தான், சலஃப் மன்ஹஜை பின்பற்றினால்தான் ஒற்றுமையை நிலைநாட்ட முடியும் என்று இவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இந்த சலஃப் மன்ஹஜ் என்று பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் உண்டு. அப்படி இருக்க அவர்களுடைய வாதமே தப்பானது, பிழையானது என்று இந்த கருத்தை எடுத்து வைப்பார்கள். என்ன சொல்கிறார்கள்? சலஃப் மன்ஹஜை பின்பற்றினால்தான் இந்த உம்மத்திலிருந்து கருத்து வேறுபாடை கலைக்க முடியும் என்று இந்த சலஃப் மன்ஹஜ் மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் அந்த சலஃப் மன்ஹஜ் மக்களுக்கு மத்தியிலேயே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் என்று சொல்லிவிட்டு உதாரணங்களை சொல்வார்கள். பாருங்கள், அந்த உதாரணம் எல்லாம் என்னது? இந்த மசாயில் தொடர்பான உதாரணங்கள். இது பெரிய ஒரு, இந்த மிஸ்கீன்களுக்கு அகீதா என்றால் என்ன அல்லது மசாயில்கள் என்றால் என்ன அந்த வித்தியாசம் கூட தெரியாது. கல்வி விஷயத்தில் மிஸ்கீன்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த வித்தியாசமே தெரியாது. ஒரு போஸ்டரை நான் பார்த்தேன். அந்த போஸ்டரில் பில்லி சூனியம் கிடையாது, கந்திருஷ்டி கிடையாது, அது அவர்களுடைய பார்வையில் கந்திருஷ்டி கிடையாது என்று கொள்கை தொடர்பான விஷயங்களை ஆரம்பத்தில் பட்டியலிட்டு, சரியா, பில்லி சூனியம் கிடையாது, கந்திருஷ்டி கிடையாது, தர்கா வணக்கம் கிடையாது, ஹபர் வணக்கம் கிடையாது, முகம் திரை கிடையாது, முகத்திரை போடுவது கிடையாது. கொள்கை தொடர்பான அந்த பட்டியலில் இடையில் என்னது? முகத்திரை போடுவது கிடையாது. முகத்திரை போடுவதும் பில்லி சூனியம் என்கிற அந்த விஷயமும் அவர்களுடைய பார்வையில் என்னது? எல்லாமே கொள்கை. ஆகவே அவர்களுக்கு கொள்கையிலும் மசாயில்களிலும் வித்தியாசம் தெரியாது. அவர்கள் மார்க்கம் பேசுகிறார்கள். சரி, சலஃப் மன்ஹஜ் பின்பற்றக்கூடிய மக்களுக்கு மத்தியில் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் காட்டக்கூடிய உதாரணம் எல்லாமே கண்டிப்பா என்னவாக இருக்கும்? மசாயில் தொடர்பான உதாரணங்களை தான் காட்ட முடியும், வேறு உதாரணங்களை காட்ட முடியாது. மசாயில் தொடர்பான உதாரணம் என்ன? பிறை விஷயத்தில் கருத்து வேறுபாடு. சரி, சலஃப் என்றால் என்ன? அந்த விஷயத்திலும் கருத்து வேறுபாடு. அதே வெளிப்படையான கருத்து வேறுபாடு தான் அது. சலஃப் என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது சில உலமாக்கள் சொல்வார்கள் சஹாபா, தாபீன், தபு தாபீன். சில உலமாக்கள் என்ன சொல்வார்கள்? சலஃப் என்று சொன்னால் சஹாபா, அதோடு நிப்பாட்டி விடுவார்கள். சில உலமாக்கள் என்ன சொல்வார்கள்? சலஃப் என்று சொன்னால், சலஃப் மன்ஹஜ் என்று சொல்லும் பொழுது சஹாபா ஒன்றுபட்ட அந்த விஷயங்கள், அதோடைய ரிசல்ட் எல்லாம் ஒரே இதில் தான் போய் முடியும். சொல்லும் பொழுது இப்படி வார்த்தைகள் மாறுபடலாம், ஆனால் ரிசல்ட் என்று பார்த்தால் எல்லாமே ஒரே கருத்தில் தான் போய் முடியும். ஆனால் இதை முயற்சிக்கிறார்கள். இதோ பாருங்கள், கருத்து வேறுபாடு. சலஃப் என்றால் யார் என்பதிலே இந்த மக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு உண்டு என்று மசாயில் தொடர்பான சில உதாரணங்களை சொல்லிவிட்டு ஒருவர் தன்னுடைய பேச்சில் சொல்கிறார், இந்த சலஃப் என்கிற மக்களே 100-200 தான், அவர்களுக்கு மத்தியில் 100-200 கருத்து வேறுபாடுகள். அந்த மிஸ்கினுக்கு தெரியாது இந்த தௌஹீத் ஜமாத் அல்லது அந்த மக்கள் தான் தமிழ்நாடு அல்லது ஸ்ரீலங்காவில் சில பகுதிகளில், மலேசியா, சிங்கப்பூர் சில பேர் இருப்பார்கள். மற்றபடி சலஃப் மன்ஹஜை பின்பற்றக்கூடிய மக்கள் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுடைய வாழ்க்கையிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு காலத்திலும் இருந்து வருகிறார்கள், கியாமத் வரை இருப்பார்கள். அந்த மிஸ்கினுக்கு அது கூட தெரியவில்லை. சொல்கிறான், சலஃபே 100-200 பேர் தான், அவர்களுக்கு மத்தியில் 100 கருத்து வேறுபாடு. அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை இந்த விமர்சனத்தில் அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சலஃப் என்கிற சஹாபாவாக இருக்கட்டும் அல்லது சலஃப் மன்ஹஜை பின்பற்றக்கூடிய உலமாக்களாக இருக்கட்டும், இவர்களுக்கு மத்தியில் கொள்கை தொடர்பான ஒரு கருத்து வேறுபாடையும் காட்ட முடியாது. கொள்கை என்று நான் சொல்வது அடிப்படை கொள்கை, உசூலுல் இஅ்திகாத் என்று சொல்வார்கள், உசூலுல் அகாயித். மற்றபடி அகீதாவிலும் சில கிளைகள் உண்டு, ஃபுரு என்று சொல்வார்கள். ஃபுரு என்கிற அந்த கிளைகள் சில கருத்து வேறுபாடுகள், சில புரிதல் மாறுபடலாம். ஆனால் அடிப்படை கொள்கை என்கிற மசாயில்களில் ஒருபோதும்
சலஃப் என்கிற சஹாபாவிலும் கருத்து வேறுபாடு காட்ட முடியாது. சலஃப் மன்ஹஜை பின்பற்றக்கூடிய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய உலமாக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் செய்ய முடியாது, அடிப்படை கொள்கை விஷயத்தில் கருத்து வேறுபாடு காட்ட முடியாது. இது பாருங்கள், முபாரக் மதன் இப்படி சொல்கிறார் இந்த வீடியோவில், கொள்கை விஷயத்தில் சொல்கிறேன். இது பாருங்கள், ஹசன் அலி முரி இப்படி சொல்கிறார் என்று அடிப்படை கொள்கை விஷயத்திலே கருத்து வேறுபாடு காட்ட முடியாது. எல்லாமே கிறிஸ்துவம் என்ன செய்ய முடியும், வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் அந்த மசாயில் தொடர்பாக தான் எடுத்து மக்களுக்கு காட்ட முடியும், அகீதா விஷயத்தில் காட்ட முடியாது. ஆகவே அகீதாவில் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் இது என்னது யதார்த்தமான உண்மை. மசாயில்களில் கருத்து வேறுபாடு என்பது அந்த சலஃப் என்கிற சஹாபா மத்தியில் இருந்திருக்கிறது, அது யதார்த்தம். அது கியாமத்து வரை மசாயில்கள் விஷயத்திலே கருத்து வேறுபாடு என்பது நீடிக்கும். அதில் எது சிறந்த கருத்து என்பதை தேடுவதுதான் நம்முடைய பொறுப்பு. ஆக வெண்பானவர்களே, கொள்கையில் கருத்து வேறுபாடு காட்டவே முடியாது, மசாயில்களுடைய கருத்து வேறுபாடு இவர்கள் உதாரணமாக காட்ட முடியும். சரி, கொள்கை விஷயத்தில் யாராவது இதோ பாருங்கள் சலஃப் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது என்று ஏதாவது உதாரணம் காட்டினால் அந்த விஷயத்தில் 2 பாயிண்ட்ஸை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம் என்ன, கொள்கையில் கருத்து வேறுபாடு இருப்பதாக அவர்கள் காட்டக்கூடிய அந்த ஆதாரம் பொய்யானதாக இருக்கும் அல்லது பலவீனமான அத்தன்டிக் இல்லாத ஒரு செய்தியாக இருக்கும். இது முதலாவது விஷயம். இல்லை, அவர்கள் காட்டக்கூடிய அந்த செய்தி இந்த சஹாபி சொன்னார் இந்த சஹாபி சொன்னார் என்று ஆதாரபூர்வமான வழியில் தான் வந்திருக்கிறது என்று ஆய்வில் தெரிய வந்தால், உதாரணத்திற்கு அங்கே 2வது ஆப்ஷன் என்ன, அவர்கள் தன்னுடைய கருத்துக்கு ஏற்ப அந்த சஹாபியுடைய அந்த ஆலிமுடைய கருத்தை முன்வைக்கிறார்கள், தன்னுடைய கருத்துக்கு ஏற்ப அதை தாவீல் செய்து காட்டுகிறார்கள். அந்த சஹாபி அல்லது அந்த ஆலிம் அந்த கருத்தை சொல்லவில்லை என்று அர்த்தம், அதை பிழையாக புரிந்து அல்லது பிழையாக மக்களுக்கு காட்டுகிறார்கள் என்று பொருள். அந்த சஹாபி உண்மையில் என்ன சொன்னார் என்று ஆய்வு செய்து பார்த்தால் அது சரியான கொள்கையாக தான் இருக்கும். காட்டும் பொழுது என்ன செய்வார்கள், அதை மூடி மறைத்து ஏமாத்தி இருட்டடிப்பு செய்து காட்டுவார்கள். இந்த 2 ஆப்ஷன் தான். கருத்து வேறுபாடு இருப்பதாக காட்டப்படும் செய்தி ஒன்று பொய்யானதாக இருக்கும், இல்லையா அது உண்மையான செய்தியாக இருந்தால் அது தவறான விளக்கங்களோடு காட்டப்படுகிறது, அதற்கான உண்மையான விளக்கங்கள் வேறு மாதிரியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த வாதத்திற்கான ஒரு சுருக்கமான பதில். சரி அம்மா அவர்களே, சலஃப் மன்ஹஜை பின்பற்றக்கூடிய இந்த மக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு சொல்கிறார்களே, சலஃப் மன்ஹஜை பின்பற்றக்கூடாது என்று சொல்லக்கூடிய மக்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் டிஎன்டிஜே அல்லது பிஜே உடைய ஃபாலோவர்ஸ் மாத்திரம் வரமாட்டார்கள். சலஃப் மன்ஹஜை பின்பற்றக்கூடாது என்று சொல்லக்கூடிய கருத்தில் ஷியாவும் வருவார்கள், ஹவாரிஜும் வருவார்கள், முஅ்தஸிலாக்களும் வருவார்கள், முர்ஜியாவும் வருவார்கள், ஜஹ்மியாவும் வருவார்கள், இந்த டிஎன்டிஜே அல்லது இஹ்வான் முஸ்லிமின், ஜமாத் இஸ்லாம் எல்லோரும் வருவார்கள். சஹாபாவுடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்கிற அந்த கருத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லோரும் அந்த கருத்தில் ஒன்றுபட்டவர்கள், இல்லையா? அந்த மக்களுக்கு மத்தியில் பாருங்கள் கருத்து வேறுபாடு ஏகப்பட்ட கொள்கை விஷயத்திலே முஅ்தஸிலாவுடைய கொள்கைக்கும் ஷியாவுடைய கொள்கைக்கும் சம்மதமே இருக்காது. டிஎன்டிஜே சொல்லக்கூடிய பல கொள்கைகளுக்கும் ஜமாத் இஸ்லாமி சொல்லக்கூடிய கொள்கைக்கும் சம்மதமே இருக்காது பல கருத்துகளில். இவ்வளவு கருத்து வேறுபாடு காரணம் என்ன? சலஃப் மன்ஹஜை புறக்கணித்துதான் அடிப்படை காரணம். சலஃப் மன்ஹஜை அவர்கள் ஏற்றிருந்தால் இத்தனை கூட்டங்களாக அவர்கள் பிரிந்து போயிருக்க மாட்டார்கள். ஆகவே கருத்து வேறுபாடுகளுக்கு அடிப்படை காரணம் சலஃப் மன்ஹஜை புறக்கணிப்பது என்பது சத்தியமான ஒரு வார்த்தை. அது இவர்கள் தான் அதை மாற்றி மக்களை ஏமாற்றி இந்த வாதங்களை முன்வைக்கிறார்கள். இறுதியான ஒரு விமர்சனம், அதற்கான பதிலை பார்க்கலாம். இந்த மக்கள் சொல்கிறார்கள், சலஃபை பின்பற்ற வேண்டும் சலஃபை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அந்த சலஃபு கூட இந்த கருத்தை சொல்லவில்லை, அதாவது சஹாபாவை பின்பற்றுவது அவசியம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் எந்த சஹாபா நம்முடைய வழிமுறை பின்பற்றுவது அவசியம் என்று சொல்லியிருக்கிறார்கள்? சலஃப் மன்ஹஜை பின்பற்றுவது அவசியம் என்று எந்த சஹாபா எந்த சலஃப் சொல்லியிருக்கிறார்கள்? யாருமே சொல்லவில்லையே. சலஃபை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் தான் சொல்கிறீர்கள், அந்த சலஃபு கூட இந்த கருத்தை சொல்லவில்லை என்பதாக சொல்வார்கள். ஆனால் மாணவர்களே, இதுவும் என்னது, சில விஷயங்களை மூடி மறைத்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான். சில சஹாபாக்கள் தெளிவாக அந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறதற்கு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். உதாரணத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு நிலைப்பாடு, ஒரு கருத்து. ஹவாரிஜ் என்கிற ஒரு வழிகட்ட கூட்டம், அவர்கள் வழிகட்டு போன அந்த சமயத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த ஹவாரிஜை பார்த்து கேட்டார்கள், இத்தனை பேர் ஒரு சிந்தனையில் இருக்கிறீர்களே, உங்களுக்கு மத்தியில் சஹாபா யாராவது இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா என்று ஒரு கேள்வி கேட்டார்கள். நபித்தோழர்களில் யாராவது இந்த கூட்டத்தில் இருக்கிறார்களா? நீங்கள் எல்லோரும் ஒரு சிந்தனையில் சஹாபாவை எதிர்த்து சஹாபாவை காஃபிர் என்று சொல்லி ஒதுங்கி வந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு மத்தியில் யாராவது ஒரு நபித்தோழர் இருக்கிறார்களா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று சொன்னார்களே. அந்த கருத்துக்கு என்ன பொருள்?
சஹாபா எந்த வழியில் இருக்கிறார்கள் தான் நேரான பாதை, அதை விட்டு நீங்கள் ஏன் விலகி வந்தீர்கள் என்பதானே பொருள். ஆகவே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய இந்த செய்தி சலஃப் மன்ஹஜை பின்பற்ற வேண்டும் என்பதையும் சொல்கிறது, வலியுறுத்துகிறது. சரி, இரண்டாவது ஒரு அசர், ஒரு செய்தி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடையது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் கூஃபாவில் பள்ளிவாசலில் ஒரு கூட்டம் கூட்டு zikr செய்து கொண்டிருந்தது. கூட்டமாக ஒருவர் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்ல அத்தனை பேரும் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது என்று கூட்டமாக zikr செய்து கொண்டிருந்தார்கள். அந்த மக்களை பார்த்து இப்னு மஸ்ஊத் கேட்ட கேள்வி, அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போதான் இறந்து இருக்கிறார், சில வருடங்கள் தான் ஆகின்றன, நபித்தோழர்கள் பல பேர் உயிரோடு இருக்கிறார்கள், அதற்குள் அவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் வழிகேட்டு போய்விட்டீர்களா என்று ஒரு கேள்வி கேட்டார்கள். அந்த கேள்வியும் எதை சுட்டிக்காட்டுகிறது? சஹாபா பெருமக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு மார்க்கம் தெளிவாக தெரியும். ஏதாவது ஒரு சந்தேகம் என்று சொன்னால் சஹாபாவிடம் நீங்கள் கேட்கலாம், இது சரியான கொள்கை தப்பான கொள்கை, இப்படி zikr செய்யலாமா இப்படி செய்யக்கூடாதா, சஹாபாவிடம் நீங்கள் கேட்டால் அவர்கள் சரியான விளக்கத்தை சொல்வார்களே. அவர்கள் அந்த விளக்கம் எல்லாம் கேட்காமல் சுயமாக நீங்கள் எப்படி ஒரு முடிவு எடுக்கலாம் என்றுதான் அவர்களுடைய கருத்து. ஆகவே சஹாபாவுடைய விளக்கங்களை எடுக்க வேண்டும் என்பதை தான் இப்னு மஸ்ஊதுடைய இந்த வார்த்தையும் சுட்டிக்காட்டுகிறது. இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொன்ன இன்னொரு கூற்றும் உண்டு, ஆனால் அது பலவீனமான செய்தி என்பதாக சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் அந்த கூட்டிலே சொல்வார்கள், உங்களில் யாராவது ஒரு வழிமுறையை தேர்வு செய்து பின்பற்ற வேண்டும் என்று நாடினால் இறந்து போன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் என்று இறந்து போன மக்கள் உடைய வழிமுறை பின்பற்ற வேண்டும், உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது என்பது இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொன்னதாக வரக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் இந்த செய்தி பலவீனமானது. அதற்கடுத்து சஹாபா பெருமக்களுக்கு அடுத்து பார்த்தால் உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் சொல்கிறார்கள், இஃப் ஹைசு வகஃபல் கௌம், சஹாபாக்கள் எங்கு ஒரு மேட்டரில் ஒரு விஷயத்தில் ஒரு கொள்கையில் போகாமல் நின்று விட்டார்களோ அங்கே நீயும் நின்று விடு. எங்கு சஹாபாக்கள் நின்று விட்டார்களோ அந்த எல்லை நீயும் நின்று விடு. அவர்கள் அந்த விஷயத்தில் போவதற்கு தேவையான கல்வி இல்லாத காரணத்தினால் அங்கு போகாமல் இருக்கவில்லை, மாறாக கல்வியின் அடிப்படையில் தான் அங்கு போகாமல் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதாக சொல்கிறார்கள் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமுல்லா அவர்கள். அதற்கடுத்து அதே கூற்றில் அவர்கள் சொல்வார்கள், யாரெல்லாம் சஹாபாவுடைய காலத்தில் பல வழிகேடுகள் வந்தது என்று சொல்கிறார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், அந்த வழிகேடுகளை உருவாக்கியவர்கள்லாம் சஹாபா பெருமக்களுடைய வழியை புறக்கணித்தவர்கள் தான் என்று உமர் பின் அப்துல் அசீஸ் அந்த கூற்றில் சொல்கிறார். இப்படி என்பார்களே, சஹாபா பெருமக்களுடைய கூற்றுகளும் உண்டு, சலஃப் மன்னஜை பின்பற்ற வேண்டும், சஹாபாவுடைய புரிதலை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக. இப்படி என்பார்களே, இன்னும் பல வாதங்களை இவர்கள் எடுத்து வைப்பார்கள். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், எந்த வாதம் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் அதை எடுத்து சிந்தித்து பார்த்தால் அதில் ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் இருட்டடிப்பு செய்திருப்பார்கள். சலஃப் மன்னஜ் உலமாக்கள் மீது ஏதோ ஒரு விதத்தில் அவதூறு சொல்லியிருப்பார்கள். மூடி மறைத்துதான் அந்த கருத்தை சபையில் சொல்வார்கள். அதே போல அவர்கள் ஒரு அடிப்படையை சொல்லிவிட்டு தன்னுடைய அந்த அடிப்படைக்கு முரண்பாடாகவும் அவர்கள் பல நேரங்களில் நடந்து கொள்வார்கள். இப்படி இந்த டிஎன்டிஜே இது போன்ற மக்களுடைய மன்ஹஜ் அவர்களுடைய வழிமுறையே முரண்பாடுகளால் நிறைந்த, சலஃப் மன்ஹஜ் உலமாக்கள் மீது அவதூறுகளால் நிறைந்த ஒரு விஷயம் என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். மஸ்ஹபை பின்பற்றக்கூடாது என்று சொல்வார்கள், ஆனால் பிஜேவுடைய கருத்தை கண்மூடித்தனமாக ஆட்டு மந்தை போல் நினைச்சுவார்கள், பின்பற்றுவார்கள். வெளிப்படையில் டிஎன்டிஜே பிஜேவை திட்டியெல்லாம் பேசலாம், ஆனால் சிந்தனை ரீதியாக பார்த்தால் இன்று வரை கூட அதே பிஜேவுடைய சிந்தனை தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். சலஃப் மன்ஹஜ் என்பது மஸ்ஹபுவாதிகள் போன்ற ஒரு வழிமுறை என்று சொல்வார்கள், ஆனால் இவர்கள் கண்மூடித்தனமாக பிஜேவை ஃபாலோ செய்வார்கள். வஹியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்வார்கள், ஆனால் ஆதாரபூர்வமான ஹதீசுகளை நிராகரித்து விடுவார்கள். அதே போல சஹாபா பெருமக்கள் சிறந்தவர்கள் என்று சொல்வார்கள், ஆனால் சஹாபாவுடைய வழிமுறை பின்பற்றினால் வழிகேட்டில் போய்விடுவோம் என்பதாகவும் சொல்வார்கள். ஆகவே இந்த முரண்பாடுகள், இந்த கன்ஃபியூஷன் இதெல்லாம் விட்டுவிட்டு நாம் விலகி தெளிவான பாதையில் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் சலஃப் மன்ஹஜை பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் சஹாபா பெருமக்களுடைய புரிதலை அடிப்படையாக கொண்டு குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த காலத்தில் ஃபித்னாக்கள் நிறைந்த இந்த காலத்தில் இருக்கும் எல்லா வகையான சிந்தனை ரீதியான பிதஅத்துகள், நடைமுறையில் இருக்கக்கூடிய பிதஅத்துகள் அனைத்தையும் விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.